தனுசு ராசி இந்த பதிவை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றது கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா உங்க மேல நம்பிக்கை வைங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் உங்களோட லைஃப்ல அப்படின்றதும். இதற்கு நீங்க ரொம்ப பிரேவா இருக்கணும், ரொம்ப ரொம்ப தைரியமான அடல்ட்டா இருக்கிறீங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி அடல்ட்டா தான் இருப்பீங்க. உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி உங்களை எந்த அளவுக்கு உங்களை வந்து ட்ரிகர் ஆக்குது, எந்த அளவுக்கு உங்களை ஸ்பாயில் பண்ணுது, இதுல வந்த மெசேஜ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்றத நீங்க கண்கூடா பாருங்க. ஸோ இதே பதிவில் அது என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் நீங்க வந்து நிச்சயமா தொடர்ந்து செஞ்சே ஆகணும். அது வீக்லி ஒன்ஸா இருக்கட்டும், டெய்லி ஒன்ஸா இருக்கட்டும், மந்த்லி ஒன்ஸா இருக்கட்டும். இந்த 7 நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் சமநிலையா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹீலிங், அந்த ஹீலிங் ப்ராக்டிசஸை நீங்க தொடர்ந்து மேற்கொள்ளும் போதும் இந்த செக்ஷுவல் எனர்ஜி ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லை உங்களை நீங்களே நம்ப முடியாத ஒரு தன்மையா இருக்கட்டும், இது எல்லாமே சரி செஞ்சு இது எல்லாமே சரியாகிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட் உங்களை கொண்டு போகும். ஸோ யூனிவர்ஸும் அதற்கு உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸை கொடுக்கும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். இந்த ஒரு பதிவை நீங்க இந்த நேரத்துல பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய மாத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி பெரிய அளவுல மாத்திக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவுல உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். தனுசு ராசி இந்த பதிவை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றது கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பதிவின் மூலயமா உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கொடுக்க போறாங்க. ஸோ இந்த பதிவை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதற்கு நீங்க இந்த பதிவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தனுஷ் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் நம்புங்க, உங்கள் செல்ஃபை நீங்கள் நம்புங்க. அதாவது நீங்கள் மற்றவங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க, மற்ற விஷயங்கள் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை எவ்வளோ இருக்குன்னு கேட்கும் போது கண்டிப்பாக உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும், எந்த ஒரு வெற்றி வேணும் அப்படின்னாலும் அதை மற்றவங்களை சார்ந்து தான் நீங்கள் வந்து நம்புவீங்க. ஓகே, அவங்க எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எனக்கு வந்து நான் சக்ஸஸ் ஆகிடுவேன், எனக்கு நான் அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவேன், இப்படி தான் நீங்கள் நம்புவீங்களே தவிர்த்து உங்கள் மேலே அந்த நம்பிக்கை இருக்காது. நான் சரியாக இதை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அதுக்கான நாலேஜ் இருக்குது, நான் அதற்கான உழைப்பை போடுறேன், என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும், அந்த ஒரு செல்ஃப் பிலீஃப் உங்களுக்கு இருக்காது. அப்போது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் உங்களோட லைஃப்ல அப்படின்றதும். இதற்கு நீங்க ரொம்ப பிரேவா இருக்கணும், ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கணும். அந்த தைரியம் எப்படின்னா,
ஒரு புதிய இடங்களுக்கு நீங்க போனாலும் சரி, உங்களுக்கு சாதகம் இல்லாத இடங்கள்ல உங்களை விட்டாலும் சரி, உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் சரி, அப்பவும் நீங்க ரொம்ப தைரியத்தோட அதை எதிர்கொள்ளணும். தைரியத்தோட அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை செய்யணும். தனியா இருக்கிறேன், நான் தனியா என்ன சாதிக்க முடியும், அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்படியான ஒரு உணர்வெல்லாம் போயிட்டு தைரியமா இருக்கணும். ஓகே, என்னால ஜெயிக்க முடியும், நான் தனியா இருக்கிறது தான் என்னுடைய பலம், என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரேவான பிலீஃப் சிஸ்டத்தை நீங்க உங்களுக்குள்ள விதைக்கணும், கொண்டு வரணும். உங்க மைண்ட் ரீதியா அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை நீங்க விதைக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இப்போ நீங்கள் அடல்ட்டாக இருக்கிறீங்க, நிறைய பேர் மோஸ்ட்லி அடல்ட்டாக தான் இருப்பீங்க. உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி உங்களை எந்த அளவுக்கு உங்களை வந்து ட்ரிகர் ஆக்குது, எந்த அளவுக்கு உங்களை ஸ்பாயில் பண்ணுது, அதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு என்ன வழிகளோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். அப்போது அதை சரி செய்யறதுனாலையும் உங்களுடைய வளர்ச்சிகள் தடைப்படாது, உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை, இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அண்ட் நீங்க சக்ரா ஹீலிங் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த சக்ரா ஹீலிங்கை கண்டிப்பா நீங்க தொடர்ந்து செஞ்சே ஆகணும். அது வீக்லி ஒன்ஸா இருக்கட்டும், டெய்லி ஒன்ஸா இருக்கட்டும், மந்த்லி ஒன்ஸா இருக்கட்டும். இந்த 7 நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் சமநிலையா வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹீலிங், அந்த ஹீலிங் ப்ராக்டிசஸை நீங்க தொடர்ந்து மேற்கொள்ளும் போதும் இந்த செக்ஷுவல் எனர்ஜி ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லை உங்களை நீங்களே நம்ப முடியாத ஒரு தன்மையா இருக்கட்டும், இது எல்லாமே சரி செஞ்சு இது எல்லாமே சரியாகிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களுடைய அந்த ஒரு மைண்ட் செட் உங்களை கொண்டு போகும். ஸோ யூனிவர்ஸும் அதற்கு உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸை கொடுக்கும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அப்போது இதில் வந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதுன்றதை நீங்கள் கண்கூடாக பாருங்கள். ஸோ இதே பதிவில் அது என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் நீங்கள் வந்து நிச்சயமாக பதிவிடுங்க. இதில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் இப்போது ப்ரெசன்ட் டைமில் நடந்துகிட்டு இருக்கு, ஆமாம் மேம் நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கே தெரியுது ஏதோ ஒன்று எனக்கு ஸ்டக் ஆகிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவீங்க இல்லையா? இல்லை இதை மாற்றிக்கணும், சில பேர் அந்த மாற்றங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் ட்ரூ அப்படின்றதையும் நீங்கள் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.